சீராக அமர்ந்திருக்கும் சீதத்தமான சிங்கார பொன்மேடை தீபாவளி தெய்வீக சபை அமைந்திருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? அது எல்லாருக்கும் தெரியும். எதற்காக? வாயாளுக்கு. எங்க ஆயா இன்னும் சிறுராத்திரி உலகிலும் மறுவாழைக்கும் ஆண்டவனாக விளங்கி வரக்கூடிய கல்லுக்குள் இருக்கும் தேரிக்கும் கருவுக்குள் இருக்கும் சித்துவுக்கும் கருத்தாவாக விளங்கி வரக்கூடிய சேலம் மாவட்டம் சங்கரி வட்டம் மகடஞ்சாவடி ஒன்றியத்தை சேர்ந்த ஆப்போதூர் கிராமத்தில் அமர்ந்தருளி உள்ள உலகெங்கும் அலுவாலைக்கு ஆண்டவன் வீரக்காரன் தெய்வத்திற்காக வீரக்காரன் தெய்வ நண்பர் குழு ஒன்றாக சேர்ந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தெய்வீக சபையிலே பல ஆயிரக்கணக்கிலே செலவுகள் செய்து தீப ஒளி தெய்வீக சபை அமைத்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஒரு நடன நாட்டிய நிகழ்ச்சி மேடை அமைத்தார். எவ்வளவு ஒரு கூட்டம் வருதோ எவ்வளவு ஆடம்பரம் செய்வார்களோ ஒளி விளக்கு அது கூட 2-3 மணி நேரம் தாங்க அமைப்பார்களோ 3 மணி நேரம் தான். அதை போல மாபெரும் உலகத்திலே இந்த தெருக்கூத்து சுற்று வட்டார 5 மாவட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு தெருக்கூத்தாக முதல் முறையாக அமைந்திருக்கிறது. இதை போல நாடகங்கள் எத்தனையோ கிராமங்களிலே நாம் நடத்திருக்கின்றோம். இந்த சுற்று வட்டார கிராமங்களிலே இதை போல நாடகம் ஆடி இருக்கின்றோம். ஆனால் முதல் முறையாக விளக்கு நாம பேசக்கூடிய வார்த்தைகள் மக்களுக்கு தெளிவான புரியும்படியாக ஒவ்வொரு இடத்திலையும் இருட்டில் இல்லாமல் அந்த ஒளி கேட்பதற்காகவும் சிறப்பான கலைகளை கொண்டு வந்து மனதுக்கு பிடித்த கலைஞர்களை கொண்டு வந்து இப்படி புண்ணிய சபையிலே நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அரங்கேற்றம் செய்த இன்னும் வீரக்காரன் நண்பர் குழு அனைவருக்கும் இது பேராதரவு கொடுத்து அழகையும் கலையும் ரசிக்கணுமா? ரசிப்பில்லாத ஒரு கலை பெருமை அடையாதான். அதை போல நம்மளை எல்லாம் இந்த தெய்வீக சபையிலே கௌரவப்படுத்தி உற்சாகம் செய்து பேராதரவு கொடுத்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு திறந்த பெரியவர்களும் பெருமை தாங்கி தாய்மார்களும் பள்ளியில மாணவ மாணவர்களும் கதர் அலைவல் காட்சி தருகிறார். அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த கலைஞர்கள் அனைவர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி இழந்த வணக்கம். நடிக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிய வணக்கம். நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் எனக்காக அன்பளிப்பளித்து தெய்வீக சபையிலே கௌரவப்படுத்திய என் மாமாமார்கள் அனைவர்களுமே வீரக்கார நண்பர் குழுவில் இருக்கும் அனைவர்களும் என் சொந்த பந்தங்கள் எங்கள் ரத்த பாசம் இந்த தெய்வீக சபையிலே கொண்டு வந்து என்னை கௌரவப்படுத்தி சிறப்பு விருந்தினாக அழைப்பு கொடுத்த அருமை விலங்களுக்கும் என காலபைரவர் தெய்வத்திற்கு கொண்டு முடிந்து வரக்கூடிய குருசாமி ஐயா கணேச மாமா அவர் முன்னிலையிலே நண்பர் குழு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எனக்கு பண மாலை அணிவித்து காசு மாலை அணிவித்து என்னை கௌரவப்படுத்திய என் மாமா உள்ள தெய்வங்களுக்கு என் நாடக சபாவின் சார்பாகவும் என் நெஞ்ச அந்த நன்றிய வணக்கம். வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன தக்க ஞாபகம் இல்லையே? தக்க ஞாபகம் இல்லை என்றால் சொல்றா தக்க ஞாபகம் அது போட்ட நானே சொன்னா கன்னிமார்கள் பிறப்பு இந்த நாடகத்திலே சபை தர்பார் வந்திருக்கிறது. ராஜா என்ன உனக்கு தெரியுமா? தெரியுமே. எப்படி? இல்லடா அது எல்லாருக்கும் தெரியும். அதனால கூப்பிட்டுக்கிறாங்க. உத்தராஜ் இல்ல இந்த நாடகத்திலே நான் யாராக வந்திருக்கிறேன் என்பது என்ன ஒவ்வொன்றாக சொல்லுபடி விதம் செவிமதாம் இருக்க வேண்டும். வெற்றிமார்களை கொட்டியதற்கு காரணங்கள் இல்லை. அவர்களுக்கு பிடித்த கலைஞர்களை எல்லாம் சிறப்பான கலைஞர்களை அழைத்து வந்திருக்கிறார். அவரவர் வேலை செய்வதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். வாயில பிச்சை வராதுங்க.
பொய்யா வர பேச மாட்டேன். அப்படியா? நான்யா வா. அமைச்சரே மன்னாதி மன்னர்கள் மகனபடி அங்கி வந்ததும் ஈரேழு 14 உலகங்களிலும் போற்றக்கூடிய எந்தைய மன்னாதி மன்னர்கள் மகனபடி அங்கி வந்ததும் காசு வாங்க மாதிரி வச்சுக்கா மன்னாதி மன்னர்கள் மகனபடி அங்கி வந்ததும் ஈரேழு 14 உலகங்களிலும் போற்றக்கூடிய எந்தைய தேவரில் ஒருவராக விளங்கி வரக்கூடிய வருணதேவன் என்று தெரிஞ்சாலே என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. புரிஞ்சாக்கா சொல்லுவாங்க. உனக்கு புரியறதுக்கெல்லாம் சொல்லல, மக்களுக்கு சொல்றதுக்கு தான் மைக்கு கொடுத்து ரேடியோ வச்சு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எந்த வருணதேவனாக இருந்துட்டாலும் எந்த வருணதேவனாக இருந்துட்டாலும் சொல்லுவாங்க.
நானே சொல்லி சொல்லுங்க. இப்ப நான் என்னதுக்கு தான் வெளியே விட்டீங்க? சங்கிலி போட்டு பிடிச்சி போறது மாதிரி லைட் மருத்துவம் நவரக்கூடாது. அதுக்குதான். அப்ப நீயே பேசிட்டு நீயே செத்து போயிடுற. டேய், நான் சாமான் என்னையா மருதேவன் அப்படின்னாலும் இதை பெற்றாங்களே என் தாய் 10 மாதம் முன்னாள் ஒரு தாயுடைய அங்கத்தில் வழியாக பிறந்தவனா? எப்படி பிறந்தே? எப்படி? இதை பெற்ற என் தெய்வ கையா யாத்திரிகமா? அப்படியே திருப்பி போடுவேன். எங்களுடைய வருகை என்ற வருகை தந்த காக்காபாளையத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வருகை என்று வருகை புரிந்த காவல்துறை அதிகாரி ஆய்வாளர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக சபாவின் சார்பாகவும் காவல்துறை ஐயா அதிகாரி அவர்களுக்கு நம் நாடக சபா குழுவின் அனைவர்கள் சார்பாகவும் வரவேற்று அவருக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்?
சாமி, சத்தமா இரு. டேய். சாமி, தப்பா. அனைத்து உயிருள்ள ஜீவன்களும் வாழ வேண்டும் என்றா ஆ, தேவர்களை படைக்க வேண்டும் என்பதற்காக ஆமாங்க. தர்மர் சிரத்தின் வழியாக ஆ, தர்மர் சிரத்தின் வழியாக வழியாக. இந்த வருணதேவனை பெற்றார். அட, வருணதேவனை. சபா சபா. அவர் திருமணக்கு பிள்ளையாக பிறந்து ஆ, வருணதேவனா வந்துட்டாலும் ஆ, நீர்வரம் ஆ, நீலவரம் ஆ. குடிவளம் பெருதிய அடடா. அகில உலக முற்பட்டிபடியாகிய ஓட்டுப்படியாகிய. என் நாடு என்ன நாடு? நான் எந்த இடத்தில் வாழ்ந்து வருகின்றேன் என்ன நாடு? நான் நாடு வரக்கூடிய நாடு என்ன நாடு? அமைச்சரே சொல்லுங்க. சொல்கிறேன் வா
மாலையிட்ட மங்கை சந்திக்க வேண்டும். ஆ. அழைத்து வா, ஆ. தேவலோகம் செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும். சைடு பூட்டு போட்டுருப்பா. காவல்துறையோட எச்சரிக்கை, வண்டிக்கு வந்து சைடு பூட்டு போடுமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறார்கள். நன்றி. கேளுங்க மகாதேவனே, அதே சமயத்தில் இந்த எம்பியனார் வாயுதேவன் இந்த வர்ணமலை அழைக்க வர்ணமலை சபைக்கு தர்மம் வச்சு முன்னா